நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டியில இருக்க சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்க தனி வட்டி சம்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து இப்போ குடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன குடுத்துட்ருக்கோம்னா, பிராக்டிஸ் செட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் தனி வட்டியில இருக்க கொஞ்சம் மாடல் சம்ஸ் எல்லாமே வந்து நம்ம குடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் வந்து சப்போஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம தனியாக வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் தனி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போனீங்கன்னா தனி வட்டியில் இருக்க எல்லா வீடியோஸும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? தனி வட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து ஒரு முக்கியமான டாப்பிக்கு. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து மற்ற எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ரூ. 5,800 மாறும்? ஆண்டு ஒன்றுக்கு வட்டி வீதம் வந்து 8% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசல் வந்து கொடுத்துட்டாங்க. அசல் வந்து 5000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மொத்த தொகையை பார்த்தீங்கன்னா 5,800 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் வந்து ஆர் வந்து 8% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆண்டை வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து தனி வட்டி ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்முலா தெரியும் நமக்கு PNR/100. சரிங்களா? இதில் வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சால் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மூவே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து தனி வட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போயிடும். 5,800 5,800லேருந்து இங்கே 5000 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 800ன்னு கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா தனி வட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். தனி வட்டி வந்து எவ்வளோ? தனி வட்டி வந்து 800. இப்போ தனி வட்டி வந்து 800ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அசல் வந்து எவ்வளோன்னு தெரியும்? 5000. அசல் வந்து 5000 தெரியும். நமக்கு எண்ணெய் தான் வேணுமா? எண்ணெய் வந்து அப்படியே வச்சுக்கலாம். 6 வந்து எவ்வளோ? வட்டி வீதம் வந்து 8% அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. /100. இப்போ என்ன பண்ணலாம்? அடிச்சிடலாமா? இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும்? இந்த சைடு ஒரு 50 இன்ட்டு எண்ணெய் இன்ட்டு 8 இருக்குமா? நமக்கு எண்ணெய் தான் வேணுமா? எண்ணெய் மட்டும் நம்ம அந்த சைடு வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடுவோமா? இந்த சைடு வந்து 800 = இந்த 50. சாரி, எண்ணெய் மட்டும் அந்த சைடு வச்சுக்கணுமா? மற்றெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தால் இங்கே பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு வந்து வகுத்தல் ஆயிருமா? 50 இன்ட்டு 8 நான் அந்த எண்ணெய் மட்டும் அந்த சைடு இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு வந்தால் வகுத்தல் ஆயிரும். இப்போ அடிச்சிடலாமா? இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது 8 8 8 80. அப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது? 10/5 = என்னன்னு இருக்கா? இப்போ அடிக்கலாமா? 5 5 2 5 10. அப்போ n = 2 ஆண்டுகள். புரிஞ்சா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவும் வந்து அதே மாடல் தான். போன கொஷினில் வந்து ஆண்டுகள் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த கொஷினில் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரூபாய் 6000 5 வருடங்களில் ரூபாய் 7500 மாறுகிறது எனில் தனி வட்டி வீதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஷினில் வந்து அசல் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. மொத்த தொகையும் வந்து கொடுத்துட்டாங்க. வருடம் பார்த்திங்கன்னா 5 வருடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. வட்டி வீதம் 6 வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். PNR/100. நமக்கு வந்து தனி வட்டி வேணுமா? தனி வட்டி வேணும்னா நான் என்ன சொன்னேன்? மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து தனி வட்டியா? மொத்த தொகை வந்து 7,500லேருந்து 6000 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து தனி வட்டி கிடச்சிரும் 1500. ஓகேவா? இப்போ வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான். இப்போ தனி வட்டி வந்து 1500 = அசல் வந்து எவ்வளோ? அசல் வந்து 6000. அசல் வந்து 6000. எண்ணெய் வந்து 5 வருடங்கள் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். எண்ணெய் வந்து 5 வருடங்கள். அசல் வந்து 6000.
ஸோ வட்டி விகிதம் தான் கண்டுபிடிக்கணும். 6 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டிவைடட் பை 100. இப்போ அடிக்க முடிஞ்சால் அடிச்சிருங்க. இப்போ இந்த 2 ஜீரோவுக்கு ஸோ இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். திரும்பவும் வந்து அடிக்கலாமா? 5 எப்படி அடிக்கலாம்? 1 5 5 3 5 5 அந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அடிக்கலாமா? 1 6 6 5 6 30. இப்போ R = 5%. ஸோ அவ்வளோதான். சரிங்களா? புரிஞ்சா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 வருடங்களில் 10,080 மாறுகிறது. ஆண்டு ஒன்றுக்கு தனி வட்டி வீதம் 8% எனில் குறிப்பிட்ட தொகை வந்து என்ன? ஸோ அசல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மொத்த தொகையை கொடுத்துட்டாங்க. ஸோ வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க. ஸோ 5 வருடங்கள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொகை இருக்குது. ஸோ இது என்னன்னே தெரியாது. நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு தொகை வந்து என்னன்னே தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அந்த தொகை பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து ஸோ 100% எடுத்துப்போமா. ஸோ ஒரு தொகை இருக்குது, அது என்னன்னே தெரில. அது 5 வருடங்களில் வந்து ஸோ எவ்வளோ மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க? 10,080 மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டு ஒன்றிற்கு தனி வட்டி வீதம் வந்து 8% சொல்லிட்டாங்க. அப்போது ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸோ 8% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போது எத்தனை வருடங்கள் வரைக்கும் போயிருக்கு? ஸோ 5 வருடங்கள் வரைக்கும் போயிருக்கு. அப்போது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ 5 வருடங்களில் வந்து 10,080 மாறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஸோ பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ வரும்? இந்த 8யும் 5யும் பெருக்குனா வந்து நமக்கு 40ன்னு கிடைக்குமா? இப்போது ஜென்ரலாக வந்து நம்ம 100ன்னு எடுத்துப்போம். இப்போ 140% தான் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 10,080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 100% வந்து எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர். ஓகேவா? 140% தான் வந்து ஸோ 10,080. அப்போ 100% வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? இப்போ எக்ஸு இன்ட்டு 140 = இந்த 100 இன்ட்டு 10,080. இப்போ அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிடலாமா? ஸோ நமக்கு எக்ஸ் தானே வேணும். ஸோ மற்றதெல்லாம் ஆன்சர் எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஸோ எக்ஸை மட்டும் ஆன்சர் வச்சுக்கலாம். எக்ஸ் இங்கே இருக்கட்டும். 100 இன்ட்டு 10,080 டிவைடட் பை 140. இப்போ அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிடலாமா? இப்போது வந்து ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடுவோம். சரிங்களா? அடுத்து வந்து 7 2 14 52 100. இப்போ திரும்ப வந்து அடிக்கலாமா? ஸோ இங்கே அடிக்கலாம். ஸோ 1 7 7 இங்கே 1 7 7 மீதி என்ன இருக்கும்? 3 இருக்குமா? அப்போ இங்கே 30ன்னு வருமா? ஸோ 4 7 28. மீதி என்ன வரும்? ஸோ 2ன்னு வருமா? திரும்ப அப்போ 28ன்னு வரும். ஸோ 4 7 28. பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 50 இன்ட்டு 144 அப்படின்னு இருக்கும். இது பெருக்குனா வந்து நமக்கு வந்து ஆன்சர். பெருக்கலாமா? 144யும் ஸோ 50யும் பெருக்கலாம். ஸோ ஜீரோ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 144 5ஆல் பெருக்கலாமா? 44 5ஆல் பெருக்கலாம். அந்த ஜீரோ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 5 20க்கு 0 மீதி 2. 5 20 ப்ளஸ் 2 22 மீதி 2. 4 5 5 ப்ளஸ் அந்த 2 7. ஒரு ஜீரோ இங்கே வந்து விட்டோம் இல்லையா? அந்த ஜீரோ வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 7200 தான் வந்து ஆன்சர். அந்த தொகையை வந்து 7200. புரிஞ்சா? அடுத்த கொஷின் பாருங்கள். தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை 10 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது எனில் தனி வட்டி வீதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ என்ன தொகையினே வந்து சொல்லலை. ஆனால் வந்து 10 வருடங்களில் வந்து 2 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டு வந்து தனி வட்டி வீதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நம்மளே வந்து ஒரு தொகையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க அசியூம் பண்ணிக்கலாம், நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ எந்த தொகைன்னு வந்து அவங்க சொல்லலையா? ஸோ வந்து ஒரு 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது ஸோ 10 வருடங்களில் ஸோ 10 வருஷத்தில்
ஸோ 2 மடங்கு ஆகுது. அப்போ இந்த தொகையை வந்து 2ஆல் பெருக்கணும். 2 மடங்குன்னா எவ்வளோ ஆகுது? 2 மடங்கு 200 ஆகுது. சரியா? அப்போது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருடங்களில் 2 மடங்கு ஆகுதா? அப்போது இது வந்து அசல், இது வந்து மொத்த தொகை, இங்கே வந்து ஆண்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம தனி வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியுமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. தனி வட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து தனி வட்டி கிடச்சிருமா? இப்போ மைனஸ் பண்ண என்ன வரும்? ஸோ தனி வட்டி வந்து 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஈக்குவல் டு அசல் வந்து எவ்வளோ? ஸோ 100ன்னு எடுத்துக்கிட்டோமா? 100 ஆண்டு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள். 10 வருடங்கள் தான் 2 மடங்கு ஆகுது. 10 வருடங்கள். இங்கே 6 தான் வேணும், அப்படியே வச்சுக்கலாம். டிவைட் பை 100. இப்போ இந்த 100க்கு இந்த 100 வந்து அடிச்சிடலாம். இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? R ஈக்குவல் டு 10. இது 10%. புரிஞ்சா? அது கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை ஆண்டு ஒன்றிற்கு 8% தனி வட்டி வீதத்தில் எத்தனை வருடங்களில் 3 மடங்காகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போன கொஷின் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாடல் தான். போன கொஷினில் வந்து ஸோ என்ன கொடுத்துருந்தாங்க? ஸோ ஆண்டு கொடுத்துட்டு தனி வட்டி கண்டுபிடிக்க சொன்னாங்க. தனி வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. வட்டி வீதம் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த கொஷினில் வந்து வட்டி வீதம் கொடுத்துட்டு ஸோ ஆண்டு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து என்னென்னே தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ 100ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த தொகை பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை வருடங்கள்னே தெரியாது. ஆனால் 8% வட்டி வீதத்தில் வந்து ஸோ 3 மடங்கு ஆகுது. அப்போது 3 மடங்குன்னா இப்போ 3 பெருக்குன்னா என்ன வரும்? 300ன்னு வருமா? ஸோ இப்போ வந்து நமக்கு வட்டி வீதம் தெரியும். அது வந்து அசலாக நம்ம 100ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இது வந்து மொத்த தொகையாக வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. இப்போ தனி வட்டி வேணும்னா என்ன சொன்னோம்? ஸோ மொத்த தொகையிலேருந்து அசல் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து தனி வட்டி கிடச்சிருமா? ஸோ அப்போ தனி வட்டி வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 200. ஸோ 200 அப்படி கிடைக்கும். ஸோ அசல் வந்து நம்ம 100ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ என்ன? ஸோ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ R வந்து எவ்வளோ? வட்டி வீதம் வந்து 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. டிவைடட் பை 100. இப்போ அடிச்சிடலாமா? இந்த 100க்கு இந்த 100 வந்து அடிச்சிடலாம். இப்போ வந்து ஸோ இதை அடித்தா வந்து நமக்கு வந்து ஆன்சரு அடிக்கலாமா? 4 2 8 1 2 0 திரும்ப ஒரு 4 4 சீர்னாங்க 8 மீதி 2 5 20. அப்போ N ஈக்குவல் டு 25 வருடங்கள். புரிஞ்சா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஆனது 6 வருடங்களில் 2 மடங்கு ஆகிறது. அதே தொகை எத்தனை வருடங்களில் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தொகை வந்து என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன 100ன்னு சொல்லி வச்சுக்கலாமா? 100ன்னு வச்சுக்கலாம். ஸோ 6 வருடங்களில் இப்போ 6 வருடங்களில் 7 மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட்டி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 100 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் அதே தொகை. ஸோ அதே தொகை வந்து ஸோ எத்தனை வருடங்களில் வந்து 4 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4 மடங்குன்னா 400. ஓகேவா? இப்போ எவ்வளோ வந்து வட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 300 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போது இது கண்டுபிடிச்சிட்டாலே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஸோ எவ்வளோ வருடங்கள் ஆகுது? 6 வருடங்கள் ஆகுது. அப்போது 300 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ வருடங்கள் ஆகும்? இப்போ 100 ரூபாய்க்கு 6 வருடமா? அடுத்து ஒரு 100 ரூபாய்க்கு 6 வருடம். அப்புறம் இன்னொரு 100 ரூபாய்க்கு 6 வருடம். அப்போ 300 ரூபாய்க்கு எத்தனை வருடங்கள் வரும்? 6 + 6 12 + 18. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் செட்டில் கொஷின்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.